ஒரு சிறுமி தன் வீட்டு மாடியில் அங்கு மலர்ந்திருந்த மல்லிகை பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். அந்த மல்லிகை கொடியின் வேர் தரையில் இருந்தது. சிறுமிக்கு அதிக ஆச்சரியம். நான் படியேறிதான் மாடிக்கு வருகிறேன், ஆனால் இந்த மல்லிகை கொடி எப்படி மாடி ஏறி மலர்ந்திருக்கிறது? மல்லிகை கொடியின் அருகே சென்று உற்று பார்த்தபோது மல்லிகை கொடி அருகில் இருந்த மற்றொரு மரத்தின் மீது படர்ந்து மாடியை அடைந்திருந்தது. அதன் பற்று கம்பிகள் ஒவ்வொன்றும் மரத்தின் பகுதிகளை பற்றி பிடித்து மேலே ஏறி இருந்தது. மல்லிகை கொடியின் பற்று கம்பிகள் பார்ப்பதற்கு மிகவும் மெல்லியவைகளாக வலுவற்றதாக இருந்தாலும் அவை வலுவான மரத்தை பற்றியிருந்தது. எனவேதான் எளிதாக மல்லிகை கொடி மாடி ஏறி உயர்ந்து வளர்ந்து செழித்து இருந்தது. வேதத்திலே ஒரு வசனம், யோவான் 15:4 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று. நாம் மனிதர்கள் இதே போலதான், அந்த கொடியைப் போல சிறிது பலவீனமானவர்கள். நாம் வலுவற்றவர்களாக இருந்தாலும் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து என்னும் அந்த மரத்தை நாம் கெட்டியாக பிடித்து வளர்கிற பொழுது நாம் உயர உயர எழும்பி பூக்கள் கனிகள் எல்லாம் கொடுக்கிறவர்களாக நாம் மாற முடியும். எனவே இன்று நாம் அவரை சார்ந்து உறுதியாய் பற்றிக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.